2017 130 கோடி மக்கள் தொகை, 100 கோடிக்கும் அதிகமான செல்போன்கள். டிஜிட்டல் இந்தியாவின் வாசல்களை பார்த்தபடி இந்திய மக்கள் செல்போன்களின் வாட்ஸ்அப்பில் பகிரப்படும் செய்திகளாகவும், முகநூல் பக்கங்களில் லைக்குகள் பெறும் பதிவுகளாகவும், நேரலை அவசரத்திற்கு தீனி போடும் விரைவு அதிவிரைவு செய்திகளாகவும் விவசாயிகளின் மரண ஓலம் மாறியிருக்கிறது. நாடு முன்னேற்ற பாதையில் முன்னேறி கொண்டிருக்க ஸ்வைப் செய்து அரிசி வாங்கும் நிலையில் விவசாயிகள் அவுட் ஆஃப் போக்கஸ் ஆகலாம். அதற்கான சமகால சான்றுகள்தான் தொடரும் விவசாயிகளின் மரணங்கள். தென்னகத்தின் நெற்களஞ்சியம், ஊருக்கே படியளக்கும் விவசாய பூமி என்றெல்லாம் போற்றப்பட்ட தஞ்சை, திருவாரூர் பகுதிகளின் விவசாயிகள் தங்களின் அன்றாட அடிப்படை தேவைகளை கூட நிறைவு செய்து கொள்ள முடியாத நிலையில் மரணத்தை நோக்கி தள்ளப்படுகின்றனர். இந்த மரணங்களுக்கு பின்னால் இருக்கும் காரணிகள் அதிர்ச்சிகரமானவை. இதை அம்பலப்படுத்தும் முயற்சியே இந்த ஆவணம். பசுமை போர்த்திய வயல்வெளிகளும், காவிரி குதித்தாடும் ஓடை கால்வாய்களும், யானை கட்டி போரடித்த தமிழனின் விவசாய தலைநகரமான தஞ்சை தரணி காவிரி தண்ணீர் வராமல் தாகமெடுத்து பாலம் பாலமாய் பிளந்து கிடக்கிறது. பிள்ளை போல வளர்த்த நெல்மணி கருகுவதைக் கண்டு வாடிய வயிறை காக்க உயிரின் கடைசி பலம் வரை திரட்டி போராடி வருகிறார்கள் விவசாயிகள். நாங்கள் விவசாய மட்டத்தில் லாப நட்டத்தை விட எங்களுடைய பயிர்கள் வளர்ந்து பார்க்கறது தான் எங்களுக்கு சந்தோஷம், மன திருப்தி. அதில் லாபங்கள் நட்டங்கிறது பின்னாடி விளைவுகளை பொறுத்து இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த பயிர் வர்றதை ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்த்து சந்தோஷம் அடைஞ்சிட்டு வருவோம். இப்போ ஒவ்வொரு நாளும் சரியான துக்கத்தில் இருக்கோம். அந்த பயிர்கள் கருகிட்டு இருக்கு. எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் வளர்த்து அந்த பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு அந்த இறக்குற தருவாய்க்கு போனால் எந்த சங்கடம் வருமோ அந்த சங்கடத்தை நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்போது அதை நம்ம அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும். அந்த பயிரை நாங்கள் எப்படி வளர்க்குறோம், எப்படி கஷ்டப்படுறோம், அதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதுலேருந்து வந்த வருமானம் என்ன, இப்போ வராததுக்கு போனதுக்கு என்ன, அந்த கஷ்டங்களை நாங்கள் வயலில் போய் பார்க்கல மனம் உடஞ்சி தான் மனசை விட்டு தைரியம் இல்லாதவங்க இறப்பை சந்திக்கிற வேண்டிய நிலைமை ஏற்பட்டுது. காடுகளில் உணவுக்காக தேடி தேடி அலைந்த மனித இனம் தானே விலங்குகளுக்கு இரையாகும் அபாயத்திலிருந்து காப்பாற்றிய அறிவியல்தான் வேளாண்மை. தன்னையும் தன் சந்ததியையும் காத்த அந்த வேளாண்மைக்கு உதவும் இயற்கைக்கு நன்றி சொல்லும் மனத்தை இன்றும் காத்து வருவது விவசாயிகள்தான். தன் பிள்ளை குட்டிகளோடு கழனியும் நெல்மணியும் தானியங்களும் பிள்ளைகளாகிப் போன பண்பாட்டின் மக்கள் இன்று விவசாய நிலங்கள் விடும் இறுதி மூச்சின் வெப்பத்தை தாழ முடியாமல் தவிக்கிறார்கள். நவீன உலகத்தில் புது தொழில்கள் வந்தாலும் சூரியனை நம்பிய ஆதி தொழிலின் குடிகள் நம்பிக்கை கீற்றுமற்று செய்தறியாது திகைத்து நிற்கிறார்கள். ரொம்ப வயிற்றுச்சலா இருக்கு. வந்து பார்க்கணுங்கிறத வயலுக்கு வரவே பிரியமே இல்லை. வயலை வந்து பார்த்துட்டு நாங்கள் ரொம்ப போய் வீட்டில் வருத்தத்தோடு உட்காந்து அழுவ வேண்டியதுதான், வேறு வேலையே இல்லை. அதுதான் எங்களுக்கு வேலை. இப்போ எங்களுக்கு ஒரு பொழப்பும் இல்லை, வேலையும் இல்லை. சாப்பாட்டுக்கு கஷ்டத்தில் தான் நாங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கோம். விவசாயத்தை விட்டால் வேறு தொழிலும் கிடையாது. எங்களுக்கு வேறு எந்த தொழிலும் செய்யவும் தெரியாது. சுதந்திர இந்தியாவில் வளர்ந்த மாநிலங்களில் முதன்மை மாநிலங்களில் ஒன்று தமிழகம். வளர்ச்சியின் பாதையில் உருவான நவீன கட்டிடங்களும் சாலைகளும் வழிமறித்த நீராதாரங்களும் ஏராளம். எண்ணற்ற கால்வாய்கள், ஓடைகள், வயல்வெளிகள், வனப்பகுதிகள் காணாமல் போயிருக்கின்றன. வானம் பார்த்து விவசாயம் பார்த்தவர்களுக்கு நம்பிக்கை தரும் தொழிலாக அது இப்போது நீடிக்கவில்லை. நகரத்து கான்கிரீட் காடுகளுக்கு விவசாயி மற்றும் விவசாய கூலிகளும் மிக தீவிரமாக இடம்பெயர்ந்து வருகின்றனர். கிராமப்புறங்களில் ஏற்பட்டுள்ள பொருளாதார பதட்டத்தை 100 நாள் வேலை திட்டத்தின் மூலம் சமாளித்து விட முடியும் என்று அரசுகள் நம்புகின்றன. முன்னாள் பிரதமர் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வெளியேற வேண்டும் என்று குரல் கொடுத்தார். விவசாயம் முதுகெலும்பு என்ற மேடை பேச்சுகள் முதுகொடிந்த விவசாயியை கிண்டல் செய்வதற்கா என்ற குழப்பம்
நீண்ட நாட்களாக இருக்கிறது. தண்ணி இல்லாமல் மழை இல்லாமல் நாங்கள் வந்து சிரமப்பட்டுட்டு இருக்கோம். அன்னன்னைக்கு கூலி தொழில் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூலி தொழிலை பார்க்கும்போது அன்னன்னைக்கு வேலையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் அங்கங்கே வேலைக்கு போனாலும் ஒன்றும் பணமும் கொடுக்க மாட்டாங்க வேலை இல்லாமல். அதனால் வந்து ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் இப்போ செலவுக்கு வேணும்னாலும் பக்கத்தில் வாங்கினாலும் கொடுக்க முடியலை எங்களால். திருப்பி மக்கியானால் வேலை இருக்குன்ட்டு வாங்கினாலும் திருப்பி கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கும், ஒரு ஆஸ்பத்திரி போகிறதுனாலையும் ஒரு எங்கே நல்லது கெட்டு போகிறதுனாலையும் எங்களால் பணம் ஒன்றும் பண்ண முடியல. ரொம்ப தொழில் பாதிக்கப்பட்டதுனால ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் நாங்கள். இதுக்கு வந்து அரசாங்கம் ஏதாச்சும் பார்த்து செய்யணும், இல்லை இயற்கை ஏதாச்சும் எங்களை பார்த்து செய்யணும். விவசாயி சேத்துல கால் வச்சாதான் நாம சோத்துல கை வைக்க முடியும் போன்றவை விவசாயியின் காதுகளை குளிர வைக்கும் பஞ்ச் வசனங்கள் தான். ஆனால் தன் நிலம் குளிருமா என்று காத்து கிடக்கிறான் விவசாயி. மழை பொய்த்து விட்டது. காவிரி தாயை கர்நாடகம் சிறைபிடித்து வைத்திருக்கிறது. அரசாங்க ஆவணங்கள் நீர்ப்பாசன வசதி பெற்ற நிலத்தின் அளவு கூடியிருப்பதாக கூறுகிறது. ஆனால் விதைக்கப்படுகிற நிலத்தின் அளவு சுருங்கி போயிருக்கிறது. தஞ்சை டெல்டா பகுதியில் ஏற்பட்டுள்ள வறட்சி 42,943 ஏக்கர் நிலத்தை பாதித்துள்ளதாக அரசு தரப்பு கூறுகிறது. 68ல் கூலி கேட்டு எங்களுக்கு கூலி தரப்படலை. ஆனால் இப்போ வந்து கூலியெல்லாம் கொடுக்குறாங்க. கூலி கொடுக்கும்போது விவசாயத்தில் தண்ணி கிடையாது. அதனால மக்கள் எல்லாம் இந்த சின்ன சின்ன பிள்ளைங்கெல்லாம் வெளியில் போய் தான் சம்பாரிச்சிட்டு வந்தால் தான் ஏதோ வயிற்றுக்கு பழைக்கலாம். பொண்டு பிள்ளைகளை விட்டு இந்த சின்ன சின்ன பிள்ளைங்க வெளியில் போகிறாங்க. அது பெரியவங்களாம் யாரும் போக முடியாது. அதெல்லாம் ஏதாச்சும் கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாங்க பார்க்குறாங்க, இல்லாட்டி போனாக்கா பேசாமல் கிடக்குறாங்க. ஆனால் இதுக்கு மேல்பட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனால் திருட்டுகள் குத்துகள் கொலைகள் எல்லாம் நடக்கும். ஆனால் விவசாயத்தில் ஒன்றும் கிடையாது, எல்லாம் தரிசாக தான் கிடக்குது எங்கள் ஊர் பக்கம். கொதிநிலையின் உச்சம் இவரின் வார்த்தைகள். இயற்கைக்கு இணங்கா வளர்ச்சி வேளாண்மையில் ஈடுபடுகின்ற மனிதர்களை மட்டுமல்லாமல் கால்நடைகளையும் வதைக்கிறது. விவசாயத்தை காப்பாற்றுவதற்காக மாடுகளை பாதுகாக்க வேண்டும். இந்திய அரசியல் சாசனம் வழிகாட்டுகிறது. ஜல்லிக்கட்டுக்கான குரல் ஓங்கி ஒலிக்கிற வேளையில் மாடுகளுக்கு ஆதார் எண் வழங்கப்படும் என்ற செய்திகளுக்கு இடையில் மேய்ச்சல் நிலமில்லாமல், அறுத்து போட்ட புல்லில்லாமல் தன் எஜமானர்களின் காய்ந்த நிலத்தை மேய்ந்தபடியே இருக்கின்றன மாடுகள். எங்களுக்கு வந்து இந்த வருஷம் விவசாயத்துக்கு மழை இல்லை, காவிரிலேருந்து தண்ணியும் கிடைக்கல. அதனால் நாங்கள் விவசாயம் எதுவுமே சாவடி பண்ணலை. ரெண்டாவது எங்களுக்கு அடுத்த விவசாயத்தை அடுத்த தொழில் வந்து பால் வியாபாரம் தான். பால் தொழிலில் பார்த்திங்கன்னா இப்போ மாட்டுக்கு வைக்கல் இல்லாததுனால நாங்கள் மாட்டுக்கு எங்களுக்கு தீவனம் கொடுக்க முடியல. பால் உற்பத்தி பண்ணி நாங்கள் பாலை விற்கவும் முடியல. ஆவின்லேருந்து எங்கள்கிட்ட பர்ச்சேஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ நாங்கள் வந்து 4 மாடு வச்சுருந்தேன், 2 மாடு விற்றுட்டேன். எங்களுக்கு வேறு வருமானத்துக்கும் வழி இல்லை. இப்போ இந்த 2 மாட்டுக்கே அது வைக்கல் கிடையாது எங்கள்கிட்ட. இன்னொரு 2 நாள் 3 நாள் போணுச்சுன்னா வைக்கல் இல்லை. இதையும் இப்போ சந்தைக்கு தான் விற்கணும். காட்டில் அலைந்து திரிந்து கொண்டிருந்த விலங்குகளை தன்னுடைய வசதிக்காகத்தான் வீட்டு பிராணிகளாக மாற்றி வளர்க்க தொடங்கினான் மனிதன். ஆனால் ரசாயன உரங்களும் டிராக்டர்களின் எண்ணிக்கையும் கூடிய பின்னர் மாடுகள் குறைந்து விட்டன. உழைத்த வியர்வைக்கு கூலி கேட்கும் கூலிகளை விட டிராக்டர்களே சிறந்தவை என்று கணிசமானோர் மாறிவிட்டாலும் காலனா கூலி காலத்தில் இருந்து விவசாயத்தை நம்பி வாழும் கூலிகள் ஏராளம். அவர்களின் பாடும் திண்டாட்டம்தான். அப்பா உள்ள காலத்துலேருந்து எங்கள் விவசாயம் தான் எங்களுக்கு வேலை. விவசாயத்துக்கு வேலை இல்லை, எங்களுக்கு வேலை எங்களுக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இப்போக்கினே வந்து நல்ல ஒரு வாய்ப்பாக இருந்தது. ஒரு குறைச்சலான சம்பள காலத்துலேயே வந்து ஒரு விமர்சையான சம்பளம் கிடச்சிது. அப்போ வந்து எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் எங்களையெல்லாம் காவந்து பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு காவந்து பண்ணி நாங்கள் அப்போ கஷ்டங்களும் தெரியலை. இப்போ உள்ள காலகட்டத்துக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 100 ரூபா சம்பளம் கொடுத்தாலும் 500 ரூபா சம்பளம் கொடுத்தாலும் எங்களுக்கு இப்போ கட்டுப்படி ஆகலை, எதுவுமே தெரியலை. அந்த விவசாயத்துக்குடைய பலனும் கிடைக்கல எங்களுக்கு. அதை முன்னிட்டு என்னென்னு கேட்டால், எத்தனை வருஷமே ஏதோ விவசாயத்தில் ஏதோ கிடச்சிது, அதை வச்சு ஏதோ காலத்தை ஓட்டிக்கிட்டு சம்பாரித்து சாப்பிட்டோம். இப்போதைக்கு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷ நிலைமைக்கு என்ன செய்வோம், எப்படி பிழைப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே தெரியலை, நம்பிக்கையும் இல்லை. சாணி பிள்ளையார் மஞ்சள் கரும்புடன் பாதி விளைந்திருந்தாலும் 4 கருதெடுத்து புதுப்பானையில் பொங்கலிட்டு சூரியனை வணங்கி தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற நம்பிக்கை பொங்கலுக்கு முன்னரே தஞ்சை டெல்டாவில் பொய்த்து விட்டது. துண்டு நிலத்தில் தனக்கு போக மீதத்தை விற்று கிடைப்பதை அன்றாட செலவுகளுக்கு வைத்துக் கொள்ளலாம் என்ற அற்ப ஆசை நிறைவேறாத போது தன்னை மாய்த்து கொள்ளலாமா என்ற நிலைக்கு விவசாயி தள்ளப்படுகிறான். தண்ணியே வரலன்னு தான் அவங்க பல நாளும் ஏக்கமாகவே இருந்தாங்க. நான் சொன்னால், நீங்கள் கவலையே படாதீங்கங்க,
இந்த வருஷம் தண்ணி எங்கெங்கே வரப்போகுது, நான் சொன்னதை கேளுங்கங்க அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, தண்ணி விலைக்கு வாங்கி நட்டுப்பிடுவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே தான் இருந்தாங்கங்க. மத்தியானம் படுத்ததான் அவ்வளோதாங்க. ஒரு வாடில் வதங்கலை, ஒன்றும் செய்யலை. நாங்கள் எப்போதும் வருஷம் அரைப்போம். அறுத்து நெல் போடுவோம், சாப்பாட்டுக்கு வச்சுக்குவோம், நிம்மதியாக இருப்போம். இந்த வருஷம்தாங்க அப்படி காய்ச்சலில் போயிட்டு இப்படி. இப்போ அங்கே போய் பார்க்குறா இருந்தாவே வயிற்றுச்சலாக இருக்குது. அப்படியே வந்தோம் பங்குக்குன்னு நினைக்க வேண்டியதாக இருக்குங்க. மயிர் நீப்பின் உயிர் வாழா என்கிற குரலை படித்தார்களோ இல்லையோ வள்ளுவனின் பேர பிள்ளைகள், மானம் போனால் அனைத்தும் போனதாக கருதுகிறார்கள். கோடிக்கணக்கான ரூபாய் கடன் வைத்திருக்கும் பெருமுதலாளிகள் கடன் வாங்குவதை தங்கள் உரிமையாகவும், வங்கிகள் கடன் வழங்குவதை கடமையாகவும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த வித்தை விவசாய பெருங்குடிகளுக்கு வாய்க்கவில்லை. வங்கி அதிகாரியோ, வட்டிக்கடைக்காரனோ, கைமாற்றுக்கு பணம் வாங்கியவரோ வாசல் தேடி வருவதற்குள் மறைந்துவிட துடிப்பவர்கள் நிரந்தரமாக மறைந்தே விடுகிறார்கள் என்பது பேரவலம். விவசாயம் தான் அவங்க வயலில் தான் பொழுதுனைக்கு வயலில் தான் கிடப்பாங்க. வேறு அவங்களுக்கு தெரியாது விவசாயம் அந்த வேலை. 4 ஏக்கர் தான் எங்களுக்கு நிலம் இருக்குது. வருவாங்க, அவர் நம்பி தான் நாங்கள் எல்லாம் பழச்சிக்கிட்டு இருந்தோம். அவரும் எங்களை கையை விட்டுட்டு இப்படி போயிட்டார். அவர் ரொம்ப சங்கடமாக இருக்குது அவங்க போன திருப்பாடு. அவங்க இருந்தாங்கன்னா எப்படி எங்களுக்கு இதுன்னுடுவாங்க. அவங்க எல்லாத்தினால இப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சென்னையில் பாலங்களில் பயணிக்கும் மக்களுக்கு பாலம் பாலமாய் வெடித்து கிடக்கும் நிலத்தின் துயரை புரிந்து கொள்வது கடினம். சென்னையை பொறுத்தவரை கிண்டலாகி போன மஞ்சள் பையில் கடனுக்கு வாங்கிய காசை தன் நிலத்தின் தாகம் தீர்க்கும் முயலும் விவசாயிகள் வானம், கர்நாடகா, மத்திய அரசு எதுவும் இரக்கத்தோடு புரிந்து கொள்ளாத நிலையில் மரண வாசலை தட்டுகிறார்கள். சாவர அன்னைக்கு காலைல 10 மணி இருக்கும், போயிட்டு வயலுக்கு போட்டு வந்தாங்க. திருப்பி ஒரு 1:30 மணியை போல் வயலுக்கு போனாங்க. போயிட்டு இந்த பக்கத்தில் டீ கடை சமூகம்னு இருக்கிறாங்க, அவங்க கூட தான் போவாங்க. அவங்ககிட்ட எல்லாம் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட போயிட்டு வந்திருக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்க முடியாது, தற்கொலை பண்ணி தூளம் போல இருக்க முடியாது போல இருக்குது, நம்ம கடனில் வேறு தாங்கலை, சாப்பிடணும்னு சரியா இல்லை, நான் புள்ளி வச்சுட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நீ ஏன் அந்த மாதிரிலாம் சொல்கிற, எல்லா கண்ண மாதிரி போயிட்டு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு நீ வீட்டு வந்திருக்காங்க, எனக்கு அதெல்லாம் தெரியாது சொன்னது. வீட்டு வந்து 2 நான் சாப்பிட சொன்னேன். சாப்பாடு வேண்டாம், நீ வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னாங்க. சரி, அந்த பக்கத்து கடையில் போய் நான் போய் வெத்தலை பாக்கு வாங்க போயிட்டேன். புள்ளைய விட்டுட்டு தான் போனேன். அவங்கள்ட்ட புள்ள இருந்தான். நான் வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வந்தேன்னா, வெத்தலை பாக்கு வாங்கிட்டு வரத்துக்குள்ளேயே வாங்கிட்டு வர்றேன், தூக்கமிட்டு தூங்குறாங்க. வந்து பிஞ்சு குழந்தைகளின் வாசத்தை விட தாய்மண்ணின் துயர் கண்டு உயிர் துறக்கிறார்கள் இந்த வேளாண் தியாகிகள். தற்கொலை எண்ணம் எழுந்தால் இலவச உதவி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் என்ற விளம்பரங்கள் நிரப்பும் சுவர்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இந்த உதவி எண்களால் தீர்க்க முடியாத பிரச்சனையாக வளர்ந்து நிற்கிறது விவசாயிகளின் துயர். நிலம் சமீப காலம் வரையில் சிலருக்கு மட்டுமே சொந்தமானதாக இருந்தது. இன்னும் நில உரிமை அனைவருக்குமானதாக இல்லை. இதில் கிராமம், நகரம் என்ற வேறுபாடில்லை. ஒரு காலத்தில் கிராமங்களில் விவசாய கூலியாக நிலத்தின் மீது உரிமை இல்லாதிருந்தவர்கள் இன்று குத்தகை நிலத்தை எடுத்து சாகுபடி செய்யலாம். ஆனால் துயர் அவர்களை இன்னும் விட்டபாடில்லை. அம்மா எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா தாங்க. எங்கள் அம்மா இழந்தது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்கு எல்லாமே எங்கள் அம்மா ஒரு ஆள் தாங்க. ஒரு பையன் இருந்தால் அந்த பையனே இறந்துட்டான். எங்களுக்கு யாருமே இல்லைங்க. நாங்கள் ஒரு அனாதை மாதிரி இருக்கோம். எங்களுக்கு வந்து எங்கள் அம்மா எங்கள் அப்பா தாங்க. எங்கள் அப்பா வந்து சின்ன குழந்த மாதிரி, எங்கள் அப்பாவுக்கு எந்த விவரமும் தெரியாதுங்க. எல்லாத்துக்குமே எங்கள் அம்மா தாங்க. எங்கள் அம்மா இல்லாத எங்களுக்கு ரொம்ப குடும்ப வருத்தமாக இருக்குதுங்க. உழைப்பவனின் வியர்வை காயும் முன்னரே கூலியை கொடுத்துவிடு என்று ஒரு மதநூல் கூறுகிறது. ஆனால் வியர்வையால் நிலம் நனைக்கும் விவசாயி விதைத்த பயிர் மண்முட்டி வெளியே துளிர்த்தால்தான் தன் வாழ்க்கையில் மழை என்று காத்திருக்கும் போது வானத்தில் மேகம் வறண்டு போனால். கேணி ஒன்று வெட்டினேன். கேணி வெட்டினாக்கா 75 அடி வெட்டியிருக்கிறேன். 75 அடி வெட்டி தண்ணி இல்லை. எவ்வளோ செலவாச்சு? அது ஒரு 4 லட்ச ரூபா ஆச்சுங்க மேடம். 4 லட்ச ரூபா ஆயிடுச்சு. கடன் தான். கடன் தான். கையில் வச்சுக்கிட்டா இருக்கிறேன். கையில் ஒன்றும் இல்லை. பூச்செடி இருக்குது. பூச்செடி இருந்தனாக்கா பூச்செடியும் போய் கடையில் காசு கேட்டால் தரமாட்டேங்கிறாங்க. பாக்கி கையில் நமக்கு கடன் கையில் கடன் தருவாங்களா? தரமாட்டேங்கிறாங்க. அப்படி இருக்கனால இப்படி இப்போ அந்த நெல்லெல்லாம் ஒன்றுமே கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க. பார்க்கவும் வர மாட்டேங்கிறாங்க. எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் இதில் இப்படி பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம்
வறட்சி தான். எல்லாம் இந்த நேரடி கொள்முதல் விதை தெளித்து ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. நெல் முளைக்கவே இல்லை, அப்படியே முளைச்சி வந்ததும் கருகிருச்சு. இந்திய சுதந்திரத்தின் போது 30 கோடி முகமுடையாளாக இருந்த இந்திய தாய் இன்று 130 கோடி முகமுடையாளாக மாறிவிட்டாள். தாயை யார் கைவிட்டாலும் இந்திய வேளாண் பெருங்குடி மக்கள் கைவிடவில்லை. தங்கள் உயிருக்கு மேலான நிலத்தில் பன்னாட்டு நிறுவனங்களின் ஆலோசனையின் பேரில் இந்திய அரசு கொண்டு வந்த பசுமை புரட்சியில் பங்கெடுத்துக் கொண்டு ரசாயன உரங்களை தெளித்து உற்பத்தியை பெருக்கி பஞ்சம் வந்துவிடக்கூடாது என்று உணவளித்தான். உற்பத்தி பெருகினாலும் விவசாயிகள் பெரும் பணக்காரர்களாகிவிடவில்லை. நிலமும் காய்ந்து வயிறும் காய்ந்து வாடி கிடக்கிறார்கள். இந்த மண்ணெல்லாம் ஒரு சைடில் நல்லா விளையும், உரம் போடுறாங்கல்ல, உரம் போடுறதுனால விளையும். இதெல்லாம் வெறுமண்ணு தான். இப்போ ஒரு இடைய காலத்தில் ஒரு 20-30 வருடத்துக்குள்ளே இந்த பங்கெல்லாம் அந்த கவர்மெண்ட் உரம் அந்த பச்சை அது என்ன டேஞ்சாஜ் அண்ணன் தெரு ஏதோ கொடுத்து இந்த பங்குங்களை சத்த உரம் ஏற்றினாங்க. அப்புறம் பாக்கி சீமை உரம் தான் அதுலேருந்து அது போடுற ஏதோ விளையும், ஒரு பக்கம் விளையும், ஒரு பக்கம் இல்லை, ஒன்றும் இல்லாமல் போடும். இப்படி தான் பல சைஸு தான் எங்குமே. இதான் நடந்தது. இந்த ஒரு மழையினால்தான் வெள்ளம் நாடே பாழாப்பட்டு ஒரு பகுதி தான். தஞ்சாவூர் ஜில்லாவில் கீழ் தஞ்சாவூர் சுத்தமாக கருகிய போச்சு, ஒன்றுமே இல்லை. இது ஃபார்ம்வில்லின் காலம். கணினி திரையில் விவசாயத்தை நிகழ்த்தி பார்க்கும் காலம். இடுபொருட்களிலிருந்து விதைகள் வரைக்கும் அனைத்தையும் இணைய வசதி இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். டிஜிட்டல் இந்தியாவே ஆனாலும் கையிலிருந்த சொற்ப பணமும் செல்லாததாகிவிட்ட நிலையில் நிஜ வேளாண்மைக்கான இடுபொருட்களை இணையத்தில் வாங்கும் அளவுக்கு விவசாயிகளுக்கு பயிற்சி பத்தாது. இது போதாதென்று காவிரி தாயும் விவசாயிகளை கைவிட்டு விட்டாள். விவசாயி இந்த நாட்டினுடைய முதுகெலும்பு என்று சொல்லுவோம். இன்று இரண்டாந்தர குடிமக்களாக, தீண்டத்தகாதவர்களாக, தரம் தாழ்ந்த மக்களாக பார்ப்பதால் தான் இவங்களை பற்றி யாருமே கண்டுக்கிறதே இல்லை. விவசாயி கண்டுக்காதனால இந்த தடுப்பணை கட்டலை, வெள்ள நீரெல்லாம் வெள்ள நீர் பூரா அப்படியே மழை பெஞ்சு வெள்ளம் வந்தால் கடலில் போய் விழுந்துருது. அதை தேக்கி வைக்கிற நடவடிக்கை எடுத்திருந்தால் இன்றைக்கு அந்த எங்கெங்கே தண்ணிகள் தேக்கப்படுகிறதோ அல்லது புதிதாக வாரி ஏரி குளங்கள்லாம் தண்ணி இருந்தால் மரங்கள் நன்றாக வந்திருக்கும். அந்த மரங்கள்னால மழை பெய்ந்திருக்கும். விவசாயியுடைய வாழ்க்கை காப்பாற்றப்பட்டிருக்கும். விவசாயிகளுக்கு நீர் மேலாண்மை தெரியவில்லை, நீரை வீணடிக்கிறார்கள் என்று நவீன அறிவாளிகளில் சிலர் கூறினாலும் உலகமே வியக்கும் வண்ணம் நீர் மேலாண்மையில் சிறந்து நின்றவர்கள் தமிழர்கள் என்று வரலாறு கூறுகிறது. மக்கள் கட்டுப்பாட்டிலிருந்த நீர் மேலாண்மையை பிரிட்டிஷ் காலத்தில் அரசு எடுத்துக்கொண்ட பின்னர் நீர் மேலாண்மை பொறுப்பிலிருந்து அந்நியப்படுத்தி இன்று வறட்சி வாசலில் வேளாண் பெருங்குடி மக்களை நிறுத்தி இருக்கின்றன. விவசாயங்கிறது இன்னும் கேள்விக்குறியா போயிட்டு. இது வரைக்கும் மேட்டூர் தண்ணி வரலன்னு சொன்னால் கூட ஒரு போகமாவது விவசாயம் பண்ண முடியுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்துக்கிட்டு இருந்தோம். இந்த வருஷம் அதுவும் மேட்டூர் தண்ணி வரல, வானமும் பொய்த்து விட்டுது. அப்போ இது மாதிரி சூழ்நிலை நாங்கள் பார்த்ததில்லை. ஆக எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த மண்ணை நம்பி நம்ம என்ன பண்ணுறது? இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு எதுக்கு தண்ணி ஓடிக்கிட்டு இருக்குது. இது 3 இன்ச்சு குழாய். இது பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு உள்ள குழாயில் வர வேண்டிய தண்ணி கூட வரல. இது இன்னொரு 1 மாதம் தான் தண்ணி வரும். ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரி பிறந்துன்னா இந்த தண்ணியும் கீழே போயிடும். ஏன்னா நீர் மட்டம் ரொம்ப மோசமாக போயிட்டுது. இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்வார்கள். அக்கறையோடு கவனித்திருந்தாலும் பசுமையை நிஜமானதாக தக்க வைத்திருக்க முடியும். இவ்வளவு அதிகமான தண்ணியை வச்சுக்கிட்டு, இவ்வளவு இதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து தண்ணியை வீணடிக்கிறது. ஒரு பக்கம் நம்ம கர்நாடகா குறை சொல்கிறோம், மறுபக்கம் நம்மளும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதுல நாங்கள் உறுதியாக இருக்கோம். ஏன்னா தண்ணியை வந்து இப்போ குறிப்பாக நெல்லுக்கு வந்து ஒற்றை நாற்று நடவு முறைன்னு ஒன்று அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. இந்த ஒற்றை நாற்று நடவு முறைக்கு தண்ணி வந்து காய்ச்சலும் பாய்ச்சலும். தண்ணி ஒரு தண்ணி விடணும், அப்புறம் 4 நாள் 5 நாள் கழித்து திரும்ப தண்ணி பாய்ச்சணும். அது ஒரு சக்ஸஸ்ஸாக அவங்களுக்கு கூடுதலாக விளைச்சல் வருது. அதெல்லாம் நீங்கள் அரசாங்கம் எஸ்ஆர்ஐன்னு சொல்கிறது ஒற்றை நாற்று நடவு முறைக்கு தண்ணி வந்து குறைவான தண்ணி போதும். அதே மாதிரி ட்ரிப் இரிகேஷனில் வந்து அந்த இதில் வந்து சொட்டு நீர் பாசனம் அதெல்லாம் வந்து பேரளவுக்கு தான் சொல்கிறாங்களே அப்படியே அது எந்த நடைமுறைக்கே வந்து சேரலாது. உற்பத்தி முறையில் ஏற்பட்ட மாற்றம், சமச்சீரற்ற நில உரிமை, உற்பத்தி பொருட்களின் மீது மக்களுக்கு அதிகாரமின்மை ஆகியவை தாது பஞ்சத்தை விளைவித்தது. மக்கள் கொத்து கொத்தாய் பசியில் செத்து மடிந்தார்கள். அதன் விளைவின் தொடர்ச்சியிலிருந்து வந்த பசுமை புரட்சியும் நகரமயமாக்கலும், வேளாண்மை குறித்த புரிதல் குறைபாடுள்ள கொள்கையும், அக்கறையின்மையும் பேராபத்தை விளைவிக்கும் ஆபத்தை உருவாக்கி இருக்கிறது. பசுமை புரட்சி என்பது பன்னாட்டு சதி.
அது மறைமுகமாக விவசாயத்தை அழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட திட்டம். அது பன்னாட்டு பெருமுதலாளியோட சதியாக கொண்டு வரப்பட்ட திட்டம். இதில் முதல்ல இலக்கானது மண் மலட்டுத்தன்மை ஆகிட்டு. நல்ல மண் வளமாக இருந்தது, இன்றைக்கி மண் மலட்டுத்தன்மை ஆகி போச்சு. சாகுபடியை செய்ய முடியாத நிலைமைக்கு இன்றைக்கி ஆளாகி போச்சு. அதோட எதற்காக அந்த பசுமை திட்டம் கொண்டு வரப்பட்டதுன்னா விவசாயத்தை உற்பத்தியை மேம்படுத்தணும். விவசாயி உற்பத்தியை மேம்படுத்துகிறங்கிற பேரால் கொண்டு வந்த திட்டம் விவசாயி உற்பத்தி செய்கிற பொருளே அவனுக்கு நஞ்சா போயிட்டு. 90களுக்கு பிறகு வந்த தனியார்மயமாக்கல் கிராமப்புற விவசாய கூலிகளை நகர்ப்புற கூலிகளாக்கியது என்று நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த நகரமயத்தின் விளைவு தமிழகம் உட்பட இந்தியா முழுமைக்கும் கிராமப்புற பொருளாதாரத்தை சிதைத்தது, வேளாண்மையையும் பாதித்தது. அதை ஈடுகட்ட வந்த 100 நாள் வேலை திட்டம் விவசாயத்திற்கு பயன்படும் வகையில் பயன்படுத்தப்படுவதற்கு பதிலாக ஒப்புக்கு ஒரு திட்டமாக இருக்கிறது என்று குரலை தவிர்க்க முடியாது. வறட்சினால் விவசாயம் பொய்த்து போனதுனால விவசாய கூலி தொழிலாளர்கள் தங்களுக்கு வேலை கிடைக்காமல் எங்கேயாவது ஒரு பக்கம் வேலை கிடைக்காமல் பார்த்தாக்கா இளைஞர்கள் இளம்பெண்கள் எங்கிட்டாவது ஒரு மில்ல தொழிலுக்காக போகணுட்டு இப்போ இங்கே உள்ளவங்களாம் திருப்பூர் கோயம்புத்தூர் இப்படி போய் பார்க்குற கரூர் இந்த மாதிரி பகுதிகளுக்கு போய் பார்க்குறாங்க. அங்கேயும் அவர்களுக்கு சரியான வேலை கிடைக்கல. அதே போல் இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னாக்க நகரப்புறத்துக்கு கூலி ஆட்கள்லாம் வந்துட்டு கொத்தனார் சித்தாள் வேலைக்கு இப்படி போயிட்டு இருக்காங்க. மம்மட்டி ஆளுகள் ரிக்ஷா தொழிலுக்கும் மூட்டை தொழிலுக்கும் இந்த மாதிரி போயிட்டு அவருடைய வாழ்க்கை நிலங்கள் ரொம்ப ரொம்ப மோசமாகிறது. இன்னைக்கு கிராமப்புறத்தில் சாதாரண ஒரு விவசாய கூலி தொழிலாளி வாழ்க்கையை நடத்துவது என்பது முடியாத காரியமாக இருக்குது. ஏன்னா 100 நாள் வேலையும் இல்லை, விவசாய வேலையும் இல்லை. இந்த நேரத்தில் இருக்குது இன்றைக்கி விவசாய தொழிலாளர்களோடு ரொம்ப 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 மோசமாக இருக்குது. இதெல்லாம் அரசாங்கம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நோய் நாடி நோய் மிகை நாடி என்று விவசாயிகள் நோய்க்கூரை அறிந்திருந்தாலும் நிலத்துக்கும் வயிற்றுக்குமான போராட்டத்தில் நோயை தீர்க்கும் வல்லமை விவசாயிகளிடம் இல்லை. மக்கள் பிரச்சனைகளை தீர்க்கும் பொறுப்பேற்றுள்ள அரசு விவசாயிகளின் உள்ள குமுறலை அறிந்து செயல்பட வேண்டும். தற்கொலைகள் மட்டுமே அரசு மற்றும் மக்களின் கவனத்தை ஈர்க்கும் செய்தியாக மாறும் அவலம் மாற வேண்டும். தற்கொலைகளுக்கு பொறுப்பேற்பதற்கு பதிலாக கட்சிகள் தமக்கிடையே குற்றம் சொல்லிக் கொள்வதற்கு பதிலாக அதிகாரம் கிடைக்கும் போது தொலைநோக்கு பார்வை கொண்ட நீடித்த வளர்ச்சியின் அடிப்படையிலான நீர்ப்பாசன திட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும்.